4th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல வந்துட்டு ஒரு மூவி இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஆமா ஐயோ ஃபோன் போடுவாங்க டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு 4th நிஜமாவே இருக்கா? நிஜமா இருக்கு சார். ஆக்சுவலா அதுவும் லைக் இந்த மாதிரி படம் தான். 4th ஃப்ளோர்ல வந்துட்டு ஒரு பேய் இருக்கும். சீரியஸா கால் பண்ணுங்க சார். ஆமா என்ன கதை அது? அத நம்ம கதை வருது. தமிழா ஷோ பத்தி கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். இப்போ ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ். வேற சேனலோட ஷோ. ஆமா தமிழாவா என்னோட ஷோ. ஐயோ ஆவடை கிட்ட எவ்வளவு காசு வாங்குனீங்க? உங்க ஷோக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் போனாங்க. சோ பிக் பாஸ் போனதுக்கு எங்க ஷோ காரணம்னு சொல்றாங்க. எங்க ப்ரொடியூசர் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஷோக்கு வந்தாங்க பிக் பாஸ் போயிருக்காங்க. இல்ல சார், அவங்கள வந்து வளர்த்து விடுறத நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். இட்ஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். ஒரு வெள்ளை பேப்பரில் என்ன வேணால் எழுதலாம். அது மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்ம், யார் வேணால் உள்ளே வரலாம். ஆனால் உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் இட் மேட்டர்ஸ். நாங்கள் வர காலத்தில் பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஒரு நிலைமைக்கு வரணும், ஒரு 4-5 படம் பண்ணி அதெல்லாம் ஒரு 6-7 வருஷம் ஆகி அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பேர் வெளியில் வரதே தெரியும். இப்போ ஒரே படம் போதும். இன்னைக்கு ஒரு படத்துலேயே நீங்கள் வந்து 10 வருஷம் போட்ட உழைப்புக்கான ரெகக்னைசேஷன், ஃபேம், மணி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு செலிபிரிட்டியாக இருக்காங்கன்னா நீங்க ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ண ரீசன்ட் கொஞ்ச நாள்ல வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னொரு டிபேட் ஷோ இருக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஷோ மாதிரி வரல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், பட் ஐ கான்ட் காப்பி. எனக்கு அது வரவும் வராது. நம்ம டிவி சைடு அப்படி போயிட்டோமே, நம்மளுக்கு மூவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? நான் சினிமாவுக்கு வரும்போது டிவிக்கு போனால் சினிமா நடிக்கவே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன காலகட்டம் இருந்துச்சு. பட் அதை வந்து சிவகார்த்திகேயன் வந்து பிரேக் பண்ணுறாப்புல. ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அந்த படத்துக்கு நான் தகுதி இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இன்னுமே இருக்கா சார் உங்களுக்கு? நான் ஒரு நல்ல படம் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணுறேன். என்னை அழிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மனோ கிரியேஷன்ஸ் ராஜா வழங்கும் ஆரி நடிக்கும் 4th ஃப்ளோர் பிப்ரவரி 27 முதல் உங்கள் மனத்திரையரங்குகளில். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிஹைண்ட் டாக்கிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னா ஆரி அர்ஜுனா அவர்கள். ஹலோ சார், வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே சார், ஹாப்பி டு see you. ஸோ 4th ஃப்ளோர் படம் வந்துட்டு வரப்போகுது. ட்ரைலர்லாம் பார்த்தோம், ரொம்ப பயங்கரமாக த்ரில்லர், ஹாரர் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு படம். ஸோ ட்ரீம், நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு ட்ரீம், ரியாலிட்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு படம் மாதிரி இருக்கு. ஸோ சொல்லுங்க, என்ன மாதிரியான படம்? அப்படிதான் இருக்கா? ஆமாம் சார். இல்லையா? இல்லை, நான் கேட்டேன், நீங்கள் பார்த்துட்டீங்களா, அதனால கேட்குறேன், உங்களுக்கு எப்படி இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் சார், ஒரு ட்ரீமையும் ரியாலிட்டியும் கம்பேர் பண்ணி அந்த மாதிரியான ஒரு படம். ரியாலிட்டியில் வந்து ட்ரீம் நடக்குது அப்படின்ற மாதிரி ட்ரைலர் பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. சொல்லுங்கள், படத்துக்குள்ளே என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது? படத்துக்குள்ள தான் இருக்குது. ட்ரீமும் ரியாலிட்டிக்கும் இடையில இருக்க பிரச்சனை தான் படம். ஓகே. ஸோ அதை வந்து ஒரு என்டர்டெய்னராக வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பாக சொல்லணும்ல. இன்றைக்கி டக்குன்னு எல்லோரும் மக்கள் ஃபோன் எடுத்துடுறாங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போதே. ஸோ அதனால் அந்த ஜென்சி கிட்ஸ்க்கும் எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள், அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் இந்த கேரக்டரோட கொஞ்சம் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சுந்தர் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட 3வது படம். ஸோ ஏற்கனவே சத்யராஜ் சாரை வச்சு ஒரு படம் தீர்க்கதரிசின்னு ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது அவருக்கு அடுத்த படம், 3rd ஃபிலிம் வந்து. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு கழிச்சு 27 ரிலீஸ் ஆக போகுது. மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பாக டீகோட் பண்ணுறதுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக இன்ட்ரோல் பிளாக் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். ஓகே, ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக் கேட்டுட்டு தான் உடனே படம் பண்ணலாம் சார் டிசைட் பண்ணது அந்த இன்ட்ரோல் பிளாக்காக தான். புதுசாக இருந்தது. அண்டு கண்டென்ட் வந்து வழக்கமான ஒரு படத்துலேருந்து கொஞ்சம் விலகி ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஓகே ஓகே, சூப்பர் சார். ஸோ வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாயா, நாகேஷ் திரையரங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படம் தான். ஸோ எப்படி இருந்துச்சு? இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து எனக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன இம்ப்ரெஸ் பண்ண பார்ட் அப்படின்னா என்ன பார்ட் இந்த படத்தில்? ஸோ இந்த படத்தில் அந்த எனக்கு 3 சாங் இருக்குது. பட் 3மே இட் க்ளோஸ் டு த ஹார்ட். பட் ரொம்ப கேட்டிங்கன்னா லவ் சாங் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து தரன் ஒரு நல்ல லவ் சாங் கொடுத்துருக்காரு. ஏன்னா எனக்கு மாலைப்பொன் மைக்கில் ஒரு லவ் சாங் இருந்துச்சு, என்னுயிரே சாங் வந்து இருந்துச்சு. நெடுஞ்சாலையில் தாமிரபரணி ஒரு நல்ல லவ் சாங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லவ்வுக்கும் நமக்கும் கொஞ்சம் தூரமாகவே போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஒரு நல்ல லவ் ட்ராக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்தாரு.
ஸோ அது வந்து கேட்டவுடனே ரொம்ப சூத்திங்காக இருந்தது அந்த விஷயங்கள். ஸோ அதனால் அது இன்னும் பெருசாக விஷுவல் பண்ணணும் பிளான் பண்ணோம். பட் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். பட் அந்த சாங் கேட்டதுக்கப்புறமா ப்ரொடியூசர் நாங்களும் இன்னை வரைக்கும் ரிக்ரெட் பண்ணுறது, இன்னும் அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்டாக விஷுவல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சாங் அது அந்த அளவுக்கு நல்லா பிளான் ஆகிடுச்சு. நான் முன்னாடி மாண்டேஜ் எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு டியூன் போட்டார். கேட்டதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த சாங். அப்புறம் ஃபாதர் அண்ட் டாட்டர் ஒரு சாங் இருக்கும், உலலாயின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. அது எல்லா மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் ஸோ எல்லா மகள்களுக்குமான ஒரு பெரிய ஃபாதர் அண்ட் டாட்டரோட ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற ஒரு சாங். செலிப்ரேஷனாக அப்பா எப்படி பொண்ணை செலிப்ரேட் பண்ணுறாரு, அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம். ஸோ அந்த எமோஷன் கனெக்ட் உள்ள ஒரு சாங்காக இருந்தது. அதுவுமே இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு 2 மில்லியன் கிட்ட அந்த பாட்டுக்கு வந்து பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சாங் வந்து ஆல் டைம் எப்பெல்லாம் வந்து டாட்டர் ஃபாதர் கனெக்ஷன்ஸ்க்குனா அப்படி ஒரு பாட்டு வந்து கரண் போட்டிருக்காரு. அது சொல்லியே போட்டார், சார் இது வந்து ஹுக்கு வந்து ஏன்னா உலலாயின்னு சொல்லாத ஒரு அப்பா இருக்க முடியாது, தாலாட்டு கேட்காத ஒரு குழந்தை இருந்திருக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு கனெக்ஷன் சாங். அந்த சாங் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தட். கிளைமேக்ஸில் ஒரு அந்த பேத்தா சாங் இருக்குது. ஸோ அது எல்லாரும் பார்த்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு படம் பார்ப்போம்ல. ஸோ எல்லா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஃபேமிலிஸ் எல்லாம் படம் பார்க்கும்போது எமோஷனாக அவங்க கண்ணிலேருந்து டியாஸ் அந்த இடம் வரும்போது எல்லோரும் சோக்கான இடம் ஒன்று இருக்குது. ஸோ அவங்களே அறியாமல் கண் கலங்கி அந்த இடம் வந்து படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது சொன்னாங்க, சார் அந்த இடம் என்னென்ன தெரியல கண்ணிலேருந்து டியாஸ் வந்துச்சு அந்த சாங்கு. அதை கேட்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அந்த அப்பா பாட்டுக்கு ஒரு ஷார்ட் இருக்குது ஆக்சுவலாக, அந்த ஹாஸ்பிட்டல் சீன் இருந்தது. அந்த குழந்தைக்கும் அப்பாவுக்குமான ஒரு லவ் கனெக்ஷன்ஸ் எமோஷன்ஸ் வந்து. ஸோ அந்த இடம் ரொம்ப எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா டியர்ஸ் அவங்க இப்போ அந்த கேரக்டராக நான் தீரனாக அழுகும்போது எங்களுக்குமே அது ஒரு மாதிரி இருந்தது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சாங் எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட். அப்படி சொல்லி 3 சாங்கே சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஆமாம், பார்ட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்ட்டாக மாற்றிட்டீங்க சார் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வந்துட்டு 4th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல வந்துட்டு ஒரு மூவி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஆமாம் ஐயோ இருக்கு சார். தி 4th ஃப்ளோர்னு ஒரு மூவி இருக்கு. காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரப்போகுது. ரிலீஸ்க்கு முன்னாடி இப்படி சொல்லி பயந்துறீங்க. ஃபோன் போடுவார் டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு. 4th நிஜமாவே இருக்கா? நிஜமா இருக்கு சார். 1999ல வந்து ரிலீஸ் ஆன படம். மண்டே பிச்சிக்கிட்டு இப்படி ஒரு படம் எடுத்து இப்படி ஒரு டைட்டில் வச்சிட்டோம் நாங்க. ஆக்சுவலா அதுவும் லைக் இந்த மாதிரி படம் தான். 4th ஃப்ளோர்ல வந்துட்டு ஒரு பேய் இருக்கும். சீரியஸா கால் பண்ணுங்க சார். ஆமா, சரி நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ கண்டுபிடிச்சது பிரச்சனை இல்லாமல் ஒன்று பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி அப்புறமா சொல்ல வேணாமா? நாங்கள் ஏதோ அதை பார்த்து எடுத்தோம். நாங்களாம் ஏதோ புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சோம்னு நினச்சோம். இதுங்க சார் நான் காமி 4th ஃப்ளோர்னு ஒரு படமா? ஏமா போட்டால் என் படம் தான் வருது சார். இந்த படம் அமானுஷமாக இருக்குது. இந்த ஒரு தி 4th ஃப்ளோர். நாங்கள் 4th ஃப்ளோர்னு வச்சுருக்கோம். ஆமாம், தி பார்த்தீங்களா, நாங்கள் வித்தியாசமாக வச்சுருக்கோங்க ஆடியன்ஸ் பார்த்துங்க. இது வந்து தி 4th ஃப்ளோர், நாங்கள் வந்து 4th ஃப்ளோர். நாங்கள் மச்சம் வைக்கல, அதில் மச்சம் இருக்குது. ஓகே சார், டன், அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுச்சு சார். இதில் பேய் படமா அது? ஆமாம், பார்த்துட்டீங்களா? அதே 4th ஃப்ளோர் இல்லை சார், நான் அந்த சும்மா பிளாட் மட்டும் பார்த்தேன். என்ன கதை அது? அதை நம்ம கதை மாதிரி. எங்க படமே பார்க்கல, எங்க கதை உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல சார், எனக்கு ட்ரைலர் பார்த்து நம்மளுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும்ல, கொஞ்சம் ஒரு ரிலேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. 4th ஃப்ளோர்ல ஒரு பேய் இருக்கு, ஆனா ட்ரீம் ரிலேட்டட் கிடையாது சார். அது ஐ திங்க் மனசுல வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா? ட்ரீம் எல்லாம் கிடையாது இல்ல? ட்ரீம்லாம் இல்ல சார், பேய் மட்டும் 4th ஃப்ளோர்ல இருக்கு. பேய் மட்டும் எல்லா ஃப்ளோர்லயும் பேய் இருக்கு. ஓகே, அதான் சார் நான் கேட்கணும்னு நினைச்சேன். 4th ஃப்ளோருக்கும் அதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களே தெரியாதுன்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் இப்போ டைரக்டர் சொன்னதான், நாங்கள் ஷூட் பண்ண பில்டிங் வந்து 8 மாடி இருந்துச்சுன்னா நாங்கள் 8வது ஃப்ளோர்னு வச்சுருப்போம். ஏன்னா கடைசி ஃப்ளோரில் கதை நடக்குது. ஓகே, தேடும் போது எங்களுக்கு இந்த மாடி தான் கிடைச்சது. ஸோ அப்போ டாப் ஃப்ளோரில் தான் ஹீரோ போய் தங்குறாரு. அது என்னன்னா 4th ஃப்ளோர். சரி, 4th ஃப்ளோர்னு வச்சுருவோம். ஓகே, இந்த 4th அப்படின்ற வார்த்தை வந்துட்டு உங்க லைஃப்லயே வந்துட்டு ஒரு பெரிய முக்கியமான வேர்டா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம், 4th சீசன்ல தான் வந்துட்டு ஆரி பிக் பாஸ் வந்து வின் பண்ணாரு. ஸோ 4 அது வந்துட்டு ரொம்ப லக்கியான நம்பர் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கனெக்ஷன் நீங்க சொல்லிதான் இப்போ நானே யோசிக்கிறேன். அப்படியா? ஆமாம்மா. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக அது உண்மையாகவே 4th ஃப்ளோர் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தது. இந்த 4th ஃப்ளோரும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா ஹாலிவுட்லேருந்து வேற நாங்கள் ஒரு பேரை வந்து மச்சத்தை மாற்றிட்டு ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். அதனால் டெஃபினட்டாக மக்கள் பார்த்துட்டு இந்த படம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன்.
ஓகே சூப்பர் சார். இப்போ நாங்க வந்து ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ட்ரீம்ல இருக்கிறது வந்துட்டு ரியலான ஒரு மேனுக்கு வந்து நடக்குது, காமன் மேனுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. உங்களுக்கு உங்க லைஃப்ல ட்ரீம்ல நடந்த ஒரு விஷயம் வந்து நேர்ல நடந்த அனுபவம் ஏதாவது இருக்கா? சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க இருக்கா? கேட்போம். உங்களுக்கு ட்ரீம்ல என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. எங்க ட்ரீம்ல நடந்ததெல்லாம் கதையா நாங்க எடுத்து சீனா வச்சுட்டோம். உங்க ட்ரீம்ல அது மாதிரி நடந்திருக்கா? கனவுல நடந்த மாதிரி நிஜத்துல நடந்திருக்கான்னு கேட்குறேன். அப்படி பெருசா இல்ல சார். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சில விஷயங்கள் வந்து லைட்டா நம்மளுக்கு பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே லைட்டா கனவுல பார்த்த மாதிரி இருக்கா? ஆமா. என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன். நார்மலா நம்ம அன்றாட வாழ்க்கையில பண்ற விஷயங்கள் கூட வரும் சார் சில நேரம். வரைக்கும் சாப்பிடுறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், அந்த மாதிரியா? இப்போ இல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் வரணும், நல்ல பாய் ஃப்ரெண்ட் வரணும், நிறைய செலவு பண்ற மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும், அந்த மாதிரியா? அந்த மாதிரி இல்ல இல்ல சார், நல்ல வேலை சின்ன சின்ன கிடைக்கணும். கனவு தான். அதாவது ஃப்ரெண்டோட ஒரு கான்வர்சேஷன், இந்த கெஃபேல உட்காந்து இந்த ஃப்ரெண்டோட நம்ம பேசுற மாதிரி, அந்த மாதிரி இன்ஸ்டிங்க்ட்லாம் வரும் உங்களுக்கு அந்த அது மாதிரி. ஞாபகம் இருந்திருக்கா உங்களுக்கு? இருக்கு. அதான் அது எந்த ட்ரீம் உங்களுக்கு வந்ததுல ஞாபகம் இருக்கு? அந்த ஃப்ரெண்டோட கெஃபேல உட்காந்து. யார் அந்த ஃப்ரெண்டு? ஒரு ஃப்ரெண்டு சார். அது நான் வந்து ஆமா சார். சார் இவ்வளவு டீடைலிங்கா கேட்பீங்க சார், நீங்க ரைட்டாவே எடுத்துட்டு இருக்கீங்க. ஓ மாத்திட்டேனா? சரி, என்னதான் நீங்க கேளுங்க. ஆமா சார். சரி ஓகே. இல்ல நான் எதுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா, ட்ரீம் எல்லாருக்குமே கனவு வரும். தூங்கி எந்திரிச்சு அனைவருக்குமே கனவு. ஆனா நிறைய பேர் ஞாபகத்துல இருக்க, சில கனவுகள் ஞாபகத்துல இருக்கும். ஆமா. இப்போ நம்ம கனவுல வர்றது வாழ்க்கையில நடக்குமாங்கிறது நிறைய பேர் கொஸ்டின் மார்க். ஆனா எதிர்காலத்தில் நடக்க போற விஷயம் கனவுல வருதா, நடந்த விஷயம் கனவுல வருதா நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம நிறைய நேரம் காலையில் இருந்துச்சு டீகோட் பண்ணுவோம். அதுக்காக கேட்டேன். இப்போ அந்த பையனும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் மீட் பண்ணீங்க. ஸோ அந்த ட்ரீம் என்னவா இருக்கலாம்? உங்கள் ஃப்யூச்சரை நோக்கி இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை பிளான் பண்ணுறதா இருக்கலாம், அப்பா அம்மாட்ட எப்போ சொல்லலாங்கிறத பற்றி இருக்கலாம். ஸோ இது மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். எதுக்கு அப்பா அம்மாட்ட ரெகுலராக இந்த இன்டர்வியூ மூலிமா எல்லாத்தையும் தகவலை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது? அப்படிலாம் இல்லை சார். ஓகே ஓகே சார். ஸோ அதான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கும் சார் அந்த டாபிக். ஓகே. ஸோ பிக் பாஸ் அகைன் வந்துட்டு என்னன்னா, உங்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் விட சொல்லலை, நான் ஆல் தி பெஸ்ட்டாக சொன்னேன். அவரே விட்டுருங்க, டாப்பிக்கே விட்டுருட்டாங்க. இதுங்க நான் பொறுப்பு இல்லை. ஸோ அகைன் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாழ்த்திருந்தாங்க, என்னன்னா பிக் பாஸ் ஆரி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி. அந்த பிக் பாஸ் வந்துட்டு அடிக்கடி மென்ஷன் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ வருஷம் பிக் பாஸ்ல வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஆள் வந்து வின் பண்ணது அப்படின்னா ஆரி சார் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் இன்னுமே போயிட்டு தான் இருக்கு. இவ்வளோ பிக் பாஸ் 9 சீசன் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமே இன்னுமே உங்க பேர் வந்து ஞாபகம் வச்சு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ சீசன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கு 18 பேர் வராங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 3 சீசன் முடிச்சு நான் 4வது சீசன், ஒரு 3 வின்னர்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு 18 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து 10வது சீசன் அடுத்து வரப்போகுது. ஸோ இந்த 9 சீசனில் அவங்க இவ்வளோ பிளேயர்ஸை பார்த்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அது மாதிரி அது கிஃப்ட்டு தான் அது வந்து. ஸோ நாம் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஒரு நல்ல படம் கொடுக்கணுன்னா எவ்வளோ நாள் வெயிட்டிங். ஸோ எப்போ அடுத்து படம் பண்ணுவீங்க, எப்போ ரிலீஸ்ன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த 4th ஃப்ளோர் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய லாங் வெயிட் இட் கம்ஸ் டு அன் எண்ட். ஒரு நல்ல படமாக கொடுக்கணுங்கிறதுக்கான மெனக்கடல் தான் இந்த காலதாமதம். ஸோ இப்போ தமிழா ஷோ பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். இப்போ ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ். வேற சேனலோட ஷோ. ஆமா, தமிழாவா என்னோட ஷோ. ஐயோ இதெல்லாம் மறக்காம எடிட் பண்ணாம போடுங்க. இல்லை எவ்வளோ ஞாபகம் சொல்லுங்க. சாரி சார். ஆவடைக்கிட்ட எவ்வளோ காசு வாங்கினீங்க? என்கிட்ட இன்டர்வியூ வந்துட்டு தமிழா ஷோ நான் நல்லா பண்ணுறேன்னா அப்புறம் ஆவடை பார்த்துங்க, ஆவடை நீங்கள் பண்ணுற ஷோவை நான் பண்ணுறேன்னு அதனால் பிள்ளை குழம்பிடுச்சு. ஸோ கலைஞர் டிவியில் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு வா தமிழா ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க, பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ரீசெண்டாக வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வச்சு ஒரு ஷோ வந்து பண்ணியிருந்தீங்க. அதில் வந்துட்டு திவாகர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ ஆஃப்டர் அது வந்துட்டு எல்லாருமே ஒரு தாட்ல இருந்தோம், பிக் பாஸ்க்கு ஏன் வந்துட்டு திவாகர் போனாரு அப்படின்ற மாதிரி, இவங்களுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து இன்னொரு வளர்ந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து தப்பாக கன்வே ஆகிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா ஆஃப்டர் அந்த ஷோக்கு அப்புறம் தான் அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு. ஸோ அதை பற்றி நிறைய பேர் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. போனார் என்ன கேட்க வரைக்கும் எனக்கு புரியல. ஸோ உங்கள் ஷோக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் போனாங்க. ஓகே. ஸோ பிக் பாஸ் போனதுக்கு எங்கள் ஷோ காரணம்னு சொல்லுவாங்க. எங்கள் ப்ரொடியூசர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ஷோக்கு வந்தாங்க பிக் பாஸ்க்கு போயிருக்காங்கன்னா. இல்லை சார், அவங்கள வந்து வளர்த்து விடுறத நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நீங்கள் யாரையும் வளர்த்தே விட முடியாதுன்னா. அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்த உட்காந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க. இந்த இன்டர்வியூ கொடுக்குறனால நான் வளர்ந்துட்டேன், நீங்கள் வளர்ந்துட்டீங்க, என்ன இன்டர்வியூ எடுத்தனால தான் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னா
அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே உலகத்தில் எல்லாருக்குமான இடம் ஒன்று இருக்குது. யாரும் யாரையும் வளர்த்தும் விட முடியாது, யாரும் யாரையும் கீழே தள்ளியும் விட முடியாது. ஆனால் அதுக்கு இடையில போராட்டம் இருக்கும். நீங்கள் இந்த சீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் எடுக்க தெரியுமா, கான்ஃபிடென்ட் இருக்கா, அந்த ப்ராசஸ் அது. இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க. நிறைய இடங்கள் வந்து நீங்கள் எங்கேஜ் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கும். அப்புறம் ட்ரெயின்ட் ஆகிருப்பீங்க, நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகலான்னு உங்களுக்கு தோணும். இட்ஸ் ஆல் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நீங்கள் பிறக்கும் போதே ஆங்கராக நீங்களும் பிறக்கல, நானும் பிறக்கும் போதே ஆக்டராக பிறக்கல, நானும் ஒரு ஆங்கராக ஆவேன்னு எனக்குமே தெரியாது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்கு எல்லாருக்குமானது. இப்போ இந்த இன்டர்வியூவை நீங்கள் ஹியூமராக எடுத்துகிட்டு போகலாம், சீரியஸாக எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகலாம், எப்படி வேணால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இது 2 பேர் கேள்விக்கு பதிலில் தான் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நாங்கள் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மில் அவரை வச்சு ஒரு கேள்வி கேட்டோம். ஸோ அவர் மக்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவா இருந்துச்சோ அதை கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொன்னார். பட் அவர் பிக் பாஸ்க்குள்ளே போனது சரியா இல்லையா, இந்த மாதிரி ஆட்கள் போகிறது வந்து சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்குமான்னு கேட்குறீங்க. கரெக்டாக இங்கே நான் புரிஞ்சுட்டது கரெக்டாக? மக்களே இது நான் அதை தான் சரியாக நானும் கேட்டுக்கிறேன். என்ன பதில் சொல்லுறதுக்கு முன்னாடி யார் அப்போ பிளாட்ஃபார்முக்குள்ளே போகணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. ஓகே. இந்த உலகத்தில் யார் ஜெயிக்கணும், யாருக்கு எந்த இடம் கொடுக்கணுங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? நம்ம ஆல்ரெடி ரிலீஜியஸாக நிறைய இடங்களில் மதமாக பிரிஞ்சுருக்கோம், அதுக்கப்புறம் சாதியாக பிரிஞ்சுருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஆக்டர் ஆகக்கூடாது, இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பிக் பாஸ் போகக்கூடாதுன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? நானே நோவன் தானே. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு 10,000 ரூபாயோட உங்களை மாதிரி ஒரு கனவோட, அந்த பையன் மாதிரி ஒரு கனவோடு தான் நானும் வந்தேன். அப்போ என்ன அன்னைக்கு யோசிச்சிருந்தாங்கன்னா எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்காதுல்ல. அதனால் என்ன வேலை செய்கிறோங்கிறது இங்கே மேட்ரே இல்லை. நீங்கள் அந்த வேலையை எப்படி செய்கிறீங்க, என்ன நோக்கத்தோடு செய்கிறீங்கிறது தான் மேட்ரு. ஓகே. அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம விமர்சிக்கலாம். அவர் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவர் பிளாகராக இருக்கலாம், அவர் வந்து என்னவா வேணாம் பார்க்கட்டும். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அனைவருக்குமானது. ஆக்டரும் வரலாம், ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் வரலாம், ஒரு ஆங்கர் வரலாம், ஹோஸ்ட் வரலாம், ஒரு பொலிட்டீஷியன் வரலாம். இட்ஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். ஒரு வெள்ளை பேப்பரில் என்ன வேணால் எழுதலாம். அது மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்ம், யார் வேணால் உள்ளே வரலாம். ஆனால் உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் இட் மேட்டர்ஸ். ஓகே. நீங்கள் கிடைச்ச ஷோவை நீங்கள் என்னவா பயன்படுத்திக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது மூலிமா மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்திக்கணும்னு ஒன்று பொறுப்பு எனக்கு தானே இருக்குது. இந்த மைக் இருக்குது, நான் என்ன வேணால் மைக்கில் பேசலாம்ல, இந்த மைக் ரெக்கார்ட் பண்ணும், இதை எல்லோரும் பார்ப்பாங்கல்ல, என் இஷ்டத்துக்கு என்ன வேணால் நான் பேச முடியுமா? அப்போது நமக்கு வந்து நாகரிகமும் நம்மளுடைய வார்த்தை சொல்லாடலும் செயலும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் தான் நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும்னு காட்டணுமே தவிர பிளாட்ஃபார்ம்லேயோ அவங்க என்ன வேலை செய்கிறாங்கிறதெல்லாம் இங்கே டசன்ட் மேட்டர். அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு தாட்டு. இவங்கெல்லாம் எப்படி அந்த இடத்துக்கு போகலாம், இவங்கெல்லாம் எப்படி இவங்களை கூப்பிட்றாங்க. இப்போ நிறைய இன்னொரு கமெண்ட்ஸ் இருக்குது. காலேஜஸ் அண்டு வந்து ஸ்கூல்ஸுக்கு, ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம கூப்பிட்றாங்க. படித்த ரொம்ப அறிவுள்ள மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அவங்களையெல்லாம் கூப்பிட்டு கெஸ்ட்டாக வச்சது போய் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இப்போ கூப்பிட்றாங்க. இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஸ்கூல் செலிப்ரேட் பண்ணுது, காலேஜஸ் வந்து அவங்களெல்லாம் செலிப்ரிட்டியாக கூப்பிட்டு ஒரு தவறான முன்னுதாரணத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிற விமர்சனத்தில் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. யாரை வேணால் கூப்பிடுங்க, நீங்கள் வந்து அடையாளப்படுத்தாதீங்க. இவங்க யூடியூபராக இருக்காங்க அதனால் அவங்கள கூப்பிட வேணாம், அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அதனால். அதன் மூலிமா என்ன நோக்கத்துக்கு செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அந்த இன்ஃப்ளூயன்சர் தவறாக ஒரு விஷயத்தை செல் பண்ணுறாரா, அவரை நீங்கள் தவிர்த்துக்கங்க. தப்பாக ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வீடியோ போட்டு சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணுறாரா, அவரை கூப்பிடாதீங்க. ஒரு நல்ல விஷயத்த அதே ஒரு யூடியூபர் வந்து உலகம் சார்ந்த அறிவையோ இல்லை அறிவியல் சார்ந்த விஷயங்களையோ மக்களுக்கு நல்ல விஷயங்களையோ நல்ல செய்தியோ படைப்புகளை கொண்டு போய் சேர்க்குறதுலையோ இல்லை அவருடைய அறிவுபூர்வமான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரா, அவரை அப்புறம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்ல. கண்டிப்பாக அந்த வேலிடேஷனுங்கிறது வந்து இப்படி பிரிங்க. நம்ம மொட்டையாக வந்து இன்ஃப்ளூயன்சஸ் தப்பு, சோஷியல் மீடியாவில் வர்றவங்க தப்புன்னா, இன்றைக்கி நாங்கள் வர காலத்தில் பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. எங்களுக்கு வாய்ப்புக்கு வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஒரு நிலைமைக்கு வரணும், ஒரு 4-5 படம் பண்ணி அதெல்லாம் ஒரு 6-7 வருஷம் ஆகி
அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பேர் வெளியில் வரதே தெரியும். இப்போ ஒரே படம் போதும், இன்னைக்கு ஒரு ஹிட்டு போதும் அவர் யாருன்னு சொல்கிறதுக்கு, இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு படத்துலையே நீங்கள் வந்து 10 வருஷம் போட்ட உழைப்புக்கான ரெகக்னைசேஷன், ஃபேம், மணி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு செலிபிரிட்டியாக இருக்காங்களா, நமக்கு சந்தோஷம் இல்லை? ஆமா, அது பெரிய கொண்டாட வேண்டிய விஷயம் இல்லை. அதனால நம்ம தவறான ஒரு முன்னுதாரணமாக இது மாறிடக்கூடாது. அது கரெக்டு. ஆனால் தவறான புரிதலோட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தக்கூடாது. ஓகே, அவங்க தப்பு கிடையாது, அவங்க செய்கிற வேலையில் தப்பு இருக்குது, அதை சுட்டி காட்டுவோம். யார் வேணால் என்ன வேணால் செய்யட்டும், அது சொசைட்டிக்கு சரியாக இருக்கா அது சரின்னு அக்ரி பண்ணுவோம், தப்பாக இருக்கா அதை விமர்சனம் பண்ணுவோம். சரியான ஆட்களை கூட்டுவாங்க. இது மாதிரி நல்லா பிளாகர்ஸ் இருக்காங்க, யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்கள செலிப்ரேட் பண்ணி. எக்ஸாக்ட்லி, அதுதான் சார் நானும் சொல்ல வந்தேன். என்னன்னா இப்படி ஒரு விமர்சனம் இருக்கு வெளியே. என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பிக் பாஸோட கண்டஸ்டன்ட்லாம் வந்துட்டு அந்த செலெக்ஷன் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால தான் இப்படி சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து? சரி, அவங்க வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க, நான் அதை பயன்படுத்திக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? கண்டஸ்டன்ட்டோட பொறுப்பு. அந்த பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான். அந்த ஷோ இஸ் பேஸ்ட் ஆன் கண்டஸ்டன்ட். அதுதான் சரி, வாய்ப்புகளுக்காக நிறைய பேர் வந்துட்டு பின்னாடி இருந்துட்டு இருக்காங்களே, அவங்க அதை சரியா பயன்படுத்திப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்திக்காது யாருடைய தப்பா இருக்கும்? கண்டஸ்டன்ட். அப்போ அடுத்த தடவை அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் கவனமா செலக்ட் பண்ணுவாங்க. இவ்வளவுதானே. சரி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, அதை அந்த வாய்ப்பை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் தப்பா தான் பேசுவாருன்னு நான் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? இப்போ நான் எனக்கு அதே இன்டர்வியூ நடந்துச்சு, இன்டர்வியூ பண்ணி உள்ளே போனோம். நான் வந்து தப்பாக நடந்துப்பேங்கிற நம்பிக்கையில் என்ன அனுப்பிச்சாங்க. இவங்கெல்லாம் சரியாக நடந்துப்பாங்க, சரியாக பேசுவாங்க, இந்த ஷோவை சரியாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு ட்ரஸ்ட் பண்ணி தானே உள்ளே அனுப்புகிறாங்க. கரெக்டாக உங்களுக்கு? அப்போ அந்த பொறுப்பும் ஒரு இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு தானே இருக்கணும். நம்மக்கிட்ட பிரச்சனையை வச்சுட்டு ஷோவை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி செலெக்ஷனில் வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். இந்த அடையாளத்தெல்லாம் அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு அவங்க நினச்சிருக்கலாம். இல்லை இது வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் இது மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா தவறுகள்லேருந்து திருத்திக்கிறதுக்கு நிறைய பேர் உள்ளே போகிறாங்க, இல்லையா? அது நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக்க போகிறாங்க. நிறைய பேர் கனவுகளோடு உள்ளே போகிறாங்க. இந்த வாய்ப்பை நம்ம சரியாக ஒரு இடத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு இன்னொரு வாழ்க்கை சரியாக அமையணும். இது ஒவ்வொரு மனிதனுக்கு வேறுபடும் அந்த தேவைகள். ஸோ எல்லோரும் ஒரு தேவைக்காக தான் உள்ளே போகிறோம். ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்களா இல்லையாங்கிறது வந்து நம்ம கையில் இருக்குது. அதை அடுத்த சீசன் வரும்போது இன்னும் அவங்க கூடுதலாக கவனத்தோடு அவங்க செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷோ பார்த்துட்டு நிறைய நீங்கள் ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ண ரீசெண்ட் கொஞ்ச நாளில் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னொரு டிபேட் ஷோ இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஷோ மாதிரி வரலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? எதுக்கு கம்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சா, இல்லை அந்த ஷோ பார்த்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க அதனால கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு? ஏற்கனவே இருக்கிற ஒரு ஷோவை நான் திருப்பும் எடுத்துகிட்டு பண்ணும்போது எனக்கு தான் அதிக சேலஞ்ச். ஏன்னா அந்த ஷோக்கு ஆல்ரெடி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி அந்த ஷோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஷோ, ஆல்ரெடி அதோட ஹோஸ்ட்டை மக்கள் ஏற்றுக்கிட்ட ஒரு ஷோ. கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஷோ இப்போ 1.5 years பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த விமர்சனங்களும் வந்திருக்கு. நீங்கள் அந்த கமெண்ட்டில் இன்னொரு விமர்சனங்களும் வந்திருக்கு. இந்த 1.5 yearsல ஷோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, நடுநிலையோடு அந்த ஷோ நடத்துகிறீங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட டாப்பிக்கை எல்லாரையும் பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க. எங்கள் ஷோவில் 3 மைக் இருக்குது. ஒரு சில ஷோவில் 1 மைக் தான் இருக்குது ஒரு சைடுக்கு. நாங்கள் ஒரு ரோக்கே 3 மைக் கொடுத்துருப்போம். ஏன்னா எல்லாரும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்போ நான் போனதுக்கப்புறம் அதை திருப்பி இனிஷியேட் பண்ணேன். ஏன்னா 30 பேர் உட்காந்துருப்பாங்க, இங்கே 10 பேர் சேர்ந்து முடிக்கிட்டு போகிறப்ப 2 மணி நேரம் ஆகிடும். அவங்க பேசுகிறதுக்கே மைக்கே போயிருக்காது. அப்போ இங்கேருந்து ஷிஃப்டிங் கொடுக்க மாட்டாங்க சில பேர், அவங்களே பேசணும்னு நினைப்பாங்க. அப்போ அதெல்லாம் 2 மைக்கு எக்ஸ்ட்ராஸாக 2 பக்கம் எங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. நாங்கள் போய் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அப்புறம் எங்கள் ஷோவில் பார்த்தீங்கன்னா பேசாதவங்க பேசுகிற ரவுண்டுன்னே கடைசியில் வச்சுருப்போம். யாரெல்லாம் பேசலை திருப்பூருமே. ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு செஷன் நம்ம எடுத்துருவோம், சில பேருக்கு மைக்கே போயிருக்காது, நம்ம கவனிக்காமல் நம்ம மைண்ட் அப் பண்ணிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 3-4 ஷோ அப்படி ஆனவுடனே நிறைய பேருக்கு மைக் போடலன்னா அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் வந்திருக்காங்க,
அவங்க கருத்தை பதிவு பண்ணவே முடியலங்கிற போது லாஸ்ட்டாக டைரக்டரும் நாங்களும் அவரும் பேசிட்டு லாஸ்ட்டு பேசாதவங்க பேசிட்டு போகிறதுக்காகவே லாஸ்ட்டு திருப்பி யாரெல்லாம் பேசலையோ அவங்ககிட்ட மைக் கொடுத்து அவங்க கருத்தை வாங்கி அதுவும் வந்திருக்கு ஷோவில். கடைசியில் பேசியிருப்பாங்க, ஆனால் அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. திடீர்னு அவங்க பேசுகிற அந்த 5-10 மினிட்ஸ் இருக்குல்ல, அவங்க அத்தனையும் உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியும் அந்த ஷோ பண்ணியிருக்கு. இன்றைக்கி இந்த 3 ஷோவுக்குமே ஒரு ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய பிரச்சனையை பேசுகிற ஒரு ஷோ. அந்த ஷோ மூலிமா இன்றைக்கி எவ்வளோ பேர் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க, பிரபலமாயிருக்காங்க. என் ஷோவுக்கு வந்துட்டு போன ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இருக்குது. அந்த ஷோலே அந்த ஷோவோட ப்ரொடியூசர் அவங்க சியர்ஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக, சியர்ஸோட என்டர்டைன்மெண்ட் சார்பாக அவங்க ஒரு கேஷ் ஆஃபர் பண்ணாங்க. நான் என்னோடய என்ஜிஓ சார்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன். நான் 10,000 ரூபா மேட்ரு இல்லை, அந்த பொண்ணோட கான்ஃபிடென்ஸாக நம்ம அந்த இடத்துல அக்ரி பண்ணோம்ல, அவங்க வீட்டில் அதை ஒத்துக்கலை. அந்த பொண்ணோட திறமையை அந்த வீட்டில் கொண்டாடலை. பையனுக்கு 1 லட்ச ரூபா பைக் வாங்க ரெடியாக இருக்காங்க சார், எனக்கு ஒரு 10,000 20,000 ரூபா நான் தொழில் பண்ணுறதுக்கு நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த பொண்ணை ஸ்டார் ஆகிடுச்சு அந்த ஷோ. அத்தனை பேர் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணாங்க. இப்போ நான் திருப்பூரில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அந்த பொண்ணை கூப்பிட்டு அவார்டு திருப்பி என் கையால் கொடுக்குறேன். எப்படி மாறினேன் சார், ரொம்ப அந்த ஷோவுக்கு அப்புறம் என் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ வருது, எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, நான் திருப்பூர் நல்லபடியாக செஞ்சிட்ருக்கேன் சார்னு கேட்குறத விட நமக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். நிறைய ஷோ நாங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட வாழ்க்கை இந்த வா தமிழா ஷோ மாற்றிருக்கு. 3 ஷோவுமே மாற்றிருக்கு. நாட் ஒன்லி மை ஷோ, இந்த 3 ஷோவுக்குமே அது நடந்திருக்கு இல்லைங்களா. அவர் மாதிரி நான் காப்பி பண்ணி பண்ணுறதுக்கோ இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், பட் ஐ கான்ட் காப்பி. எனக்கு அது வரவும் வராது. கரெக்டுங்களா. நான் எப்படி ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறேன், எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதிலேருந்து தான் நான் பேச முடியும். ஐ யூஸ் டு பிலீவ் இன் தட் வே. ஸோ என்னோடய ஷோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா 3 ஷோ இருக்குது அப்படின்னா, நான் இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறத விட இந்த இஷ்யூவை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நாங்கிறது வந்து என்னோடய கேரக்டர் அங்கே வந்துடுது. இஷ்யூவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண தான் நான் ஃபஸ்ட்டு யோசிப்போம். அதுக்கப்புறம் தான் ஆரிங்கிற ஒருத்தர் அந்த ஹோஸ்ட்டுக்கான நடுநிலையோடு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ அதனால் கம்பேரிசன் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்காது. பட் கம்பேரிசன் இஃப் இட்ஸ் அ குட் வே, இட் இஸ் குட். இன்றைக்கி வரைக்கும் ரஜினியா கமலான்னு போயிட்டு தான் இருக்குது, விஜயா அஜித்தான்னு போயிட்டு தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அது வந்து ஐ டேக் இட் அஸ் ஹெல்த்தி கமெண்ட்ஸ். அது ஆவுடையா நானா கோபியா அப்படின்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். 3 பேருமே அவங்க வேலையை சரியாக செய்யக்கூடிய நபர்கள். ஓகே. ஸோ அதனால் ஐம் ஹாப்பி தட் ஐம் கம்பேரிங் வித் கோபி அண்ணனா இருக்கட்டும், ஆவுடையா இருக்கட்டும், விச் வி ஆர் டூயிங் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப். கண்டிப்பாக சார். அதனால் நீங்கள் ஷோ என் பேரை மாற்றி சொல்லும்போது கூட ஐம் ஹாப்பி தட் தமிழாவா வா தமிழாவா நீங்கள் பேசும்போது கூட ஐ ஜஸ்ட் மேக் ஃபன் ஆஃப் இட் அப்படின்னா, அது ஆவுடை ஷோவும் வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஷோ தான். அவரும் என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு பேசுவார். நானும் அவரோட ஷோ பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஷோ நல்லா ஹேண்டில் பண்ணி கொடுதுன்னு பேசுவேன். வி ஹாவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ரொம்ப காலமாக நான் என்னை நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. திருப்பி அவர் ஹோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வி ஹேட் அ வெரி குட் டிஸ்கஷன். ப்ரோ இது மாதிரி கேட்குறாங்க, நான் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படி, அதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ அதனால் எங்களுக்குள்ளே அந்த ஈகோவோ இதுவோ இல்லை. ஆரி சார் இந்த ஷோ பண்ணிட்டாரு, அவர் அந்த ஷோ பண்ணிட்டார் அப்படிலாம் இல்லை. கோபியனா அப்படி தான் எங்கே பார்த்தாலும். ஸோ அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் கம்பேரிசன் இருக்கணும், அதுதான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்பேரிசன் தான் காம்படிஷன். அப்போ தானே அது பொறுப்பாக நம்ம வேலை செய்ய முடியும். ஓகே, கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் ஷோ பண்ணிவிட்டு அந்த கொஞ்ச நாள் அந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு என்னென்னா மூவிஸ் அவ்வளோ பண்ணல. ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் லீட் ரோலாக 4th ஃப்ளோர் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸ் இருந்திருக்கும்ல, அப்போ யோசிச்சிங்களா நம்ம டிவி சைடு அப்படி போயிட்டோமே, நம்மளுக்கு மூவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, இது நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம். எனக்குமே இந்த தாட் இருந்துச்சு. பட் அதை நான் ஓவர் கம் பண்ணி தான் பண்ணேன். நான் சினிமாவுக்கு வரும்போது டிவிக்கு போனால் சினிமா நடிக்கவே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன காலகட்டம் இருந்துச்சு. அதனாலேயே நான் நிறைய சான்ஸ் வரும்போது டிவியை பக்கம் போகவே இல்லை. பட் அதை வந்து சிவகார்த்தியில் வந்து பிரேக் பண்ணுறாப்புல. அந்த ஒரு சோஷியல் ஸ்டிக்மா ஒன்று இருக்குல்ல, இது இப்படி தான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அதை நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன நமக்கே ஒரு பயம் வந்துடும். இப்படி போயிட்டோன்னா நம்ம நினச்ச மாதிரி வர முடியாதோங்கிற பயத்தை க்ரியேட் பண்ணி வைக்கிறது இருக்குல்ல, அது நிறைய இடங்கள்ல இருக்குது.
பெண்கள்னால் நீங்கள் இந்த வேலையை செய்யணும், நீங்கள் வெளில போகக்கூடாது, நைட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா அது. நீங்கன்னா நீங்கள் சமைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், ஆண்கள் வெளில போயிட்டு வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு போடுவாங்க. இது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருந்து இன்றைக்கி உடச்சிட்டு நீங்கள் உட்காந்து என்னை இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கீங்களே. 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எவ்வளோ பேர் வந்தாங்க? இந்த இடத்துல ஒரு ஆண் தான் உட்காந்து காலகாலமாக இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்தார் இல்லையா? இன்றைக்கி பெட்ரோல் பங்க்லேருந்து லாரி ஓட்டுற இடங்கள்லேருந்து இந்த சோஷியல் ஸ்டிக்மாக்களை உடச்சி தான் எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த உடைக்கிற தைரியம் வந்து அன்னைக்கு எனக்கு இல்லை, அதை நான் இன்றைக்கி ஒத்துக்கிறேன். ஏன்னா போனால் நம்ம திருப்பவும் நம்ம சினிமாக்கே கூப்பிட மாட்டாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதை சிவா வந்து பிரேக் பண்ணுறாப்புல. கமல் சார் வந்து திருப்பி எங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. அவ்வளோ பெரிய உலகநாயகன்னு சொல்கிறோம், அவ்வளோ பெரிய ஸ்டார். அவர் வந்து ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறாரு, பிக் பாஸ்னு ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஷோ போனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அவரும் கூட. அவரோட பேசுகிற வாய்ப்பு இருக்குது வாரம். அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டோட நமக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பக்கத்தில் நிற்கிறது இருக்குல்ல. என் கையை தூக்கி அவர் தான் நல்லா தூக்கி வின்னர்னு சொன்னார். அந்த மூமெண்ட்டு எனக்கு எப்படி அதை நாங்கள் அவர் அங்கே வரலைன்னா வேற ஒருத்தர் தான் நாங்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறேன் நான். ஸோ அப்போது அந்த சோஷியல் ஸ்டிக்மாவை சிவா உடைக்கிறாப்புல. திருப்பும் நம்ம விஜய் சேதுபதி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கு, நான் வில்லனாகவும் பண்ணுவேன்ட்டு அவரும் ஒன்றும் இப்படியும் போயிட்டு திரும்ப நான் ஹீரோ வந்து நடிப்பேன் அவரும் ஒன்று உடைச்சி ஒன்று பண்ணுறாரு. ஸோ கமல் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய மறுபடியும் என் முன்னாடி ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தார். அவரே பண்ணிட்டாரு, உனக்கு என்ன? அப்போது உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் எந்த வேலை வேணால் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு இடத்துக்கு சொன்னார். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துக்கு பயமுறுத்தினாங்க. சரி டிவிக்கு போயிட்டான் அப்படின்னா திருப்பும் படங்கள் இல்லை அதனால டிவிக்கு வந்துட்டு நினைப்பாங்க. இது நடக்கும். இது நீங்கள் தாண்டி தான் நீங்கள் மேலே வரணும். ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குங்கிறது இந்த உலகம் வந்து ஒரு இடத்துல எப்போ கொண்டாடணும்னா நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக என்றைக்கு ஆகிறீங்களோ அன்னைக்கு தான் அதை செலிப்ரேட் பண்ணும். அது வரைக்கும் உங்களை ஜட்ஜ்மெண்ட்டாக தான் பார்க்கும், ஒரு சந்தேகத்தோடு தான் பார்க்கும். அது தவிர்க்கவே முடியாது. ஸோ அதனால் ஐ என்ஜாய் தட் ப்ராசஸ். ஓகே எனக்கு ஏன்னா அந்த ப்ரொடியூசர் என்னை நம்பினாங்க. சிவஸ் என்டர்டைன்மெண்ட்டோட அபி மேடம் என்னை நம்பினாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்ல தான் போனேன். இது எப்படி நமக்கு செட் ஆகுமான்னு தெரில, இவ்வளோ பேரை மேய்க்கணும், அதனால் நமக்கு முதல்ல அதில் வருமாங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நான் இப்போ ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நான் எனக்கு என்ன தெரியும்னு என்னை விட என்னை சுற்றி இருக்கிறவங்க நம்புகிறாங்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அவங்களே நம்புகிறாங்க, நம்ம என்ன வா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. அது மாதிரி இல்லை இது நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் உசுப்பி விட்டாங்க. நான் அவங்கள பிக் பாஸ்லலாம் அதிகமாக பார்க்கல, ஆனால் இவங்க 2 பேர் கொடுத்தாங்க. அப்புறம் உங்களதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன். பட் உங்களோட டோன் ஆஃப் ஸ்பீச் அண்டு வே ஆஃப் ஹேண்ட்லிங் த இஷ்யூ வந்து இது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு 6 months யூ ஹேவ் டு பி பேஷண்ட். நீங்கள் எதையுமே பற்றியுமே யோசிக்காதீங்க. டிஆர்பி இது அதெல்லாம் நாங்கள் ப்ரெஷரே போட மாட்டோம். நீங்கள் அந்த கெட் இன் டு த ஸ்கின் ஆஃப் த ரோல். ஏன்னா அந்த ரோல்குள்ளே வரணுங்களா, ஆக்டராக நீங்கள் போகும்போது யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம். வென் கம்ஸ் டு அஸ் அ ஹோஸ்ட், ஒரு டைட்டில் ஷோ நம்ம பண்ணுறோம், அதுக்குள்ளே வரும்போது இதோட பாடி லாங்குவேஜ், இதோட லைவாக நீங்கள் எல்லாத்தையும் கவனித்து நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டிய ஸ்பான்டனிட்டி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ கான்ட் பெர்ஃபார்ம் ஹியர், யூ ஹாவ் டு பி அ லிசனர், யூ ஹாவ் டு பி அலைவ் எவ்ரி செகண்ட், யூ ஹாவ் டு ரியாக்ட் டு இட். அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் ஒரு 6 மாதம் விட்டுருங்க. 1 yearல அந்த ஷோ ஆட்டோமேட்டிக்காக சீசன் ஆகிடுவீங்க. நான் அவங்க சொன்ன மாதிரியே 1 year முடிஞ்சிச்சு. இப்போது அந்த பக்திமான் கப்புள்ஸ் வந்து பக்திமான் மனைவிகளிடம் சிக்கிய கணவர்கள்னு ஒரு ஷோ பண்ணோம். டிஆர்பியில் ஒன் ஆஃப் த இது வரைக்கும் பண்ணதுலேயே அதிக ஹையஸ்ட் டிஆர்பி அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக அவங்க அதே சொன்னாங்க 1 year முடிஞ்சு. ஸோ அந்த மூமெண்ட் நடக்குது இல்லை, அது பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. கலைஞர்லேருந்து எல்லாருமே கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. கலைஞர் டிவிலேருந்து ஷோ ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர். ஐ தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் அண்ட் த டிரெக்டர் அண்ட் கலைஞர் டிவி. ஸோ அது அபி மேம் அண்ட் தில்லை அண்ட் கலைஞர் டிவிக்கு இந்த கிரெடிட் போகும், என்டையர் க்ரூ. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அது ஒரு ஸ்பான்சர் செட் வந்து அது பண்ணி ஒரு ஷோவை பண்ணுறதுங்கிறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். அது 3 காம்படிஷன் இருக்குது, 3 ஒரே டிபேட் ஷோ. அதில்
நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஜாப். ஸோ அதனால் நம்மளை நோக்கி இது மாதிரி வைக்க தான் செய்வாங்க. அதனால் உங்களை நோக்கி இது மாதிரி வைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அடிச்சு தூக்கி போட்டு அடித்து தூக்கி போட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது என்னை வந்துட்டு அவ்வளோ எனக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த படத்துக்கு நான் தகுதி இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் நிறைய எமோஷன்ஸை வந்து பார்த்தோம். அப்புறம் ப்ரொடியூசர் சார் பற்றியுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இன்னுமே இருக்கா சார் உங்களுக்கு? எனக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்குமா. இன்னைக்கு புதுசாக வர எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்ம நினைக்கிறோம் வெளியில் எல்லாருக்குமே ஈஸியாக எல்லாமே நடந்துருதுங்க. நம்ம நிறைய கஷ்டங்களை வெளியில் சொல்கிறதில்ல. அது வந்து இன்னும் மேலும் நிறைய பேருக்கு பெயினாக இருக்குங்கிறதுனால சொல்கிறதில்ல. பட் சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஏன் வருதுன்னா, தயவு செஞ்சு இதுக்காக பயந்து ஓடிடாதீங்க. அதுக்காக சொல்கிறது, பயமுறுத்துறதுக்காக இல்லை. உலகம் உங்களை பயமுறுத்தும், உலகம் உங்களை நம்பாது. இந்த உலகம் வந்து உங்களை தகுதியே இல்லைன்னு சொல்லும், நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்கும். ஆனால் அதே உலகம் நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மாற்றி பேசும். உன்னை போல் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லும், ஏய் அன்னைக்கே வந்து திறமையானவன்னு சொல்லும், நாம தான் அந்த மறந்துட்டோன்னு சொல்லுவோம். வாய்ப்பு கிடச்சிருந்தா அன்னைக்கு பெரிய ஆள் ஆகிருப்பான், இன்றைக்கி இவ்வளோ டிலேவாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணேன்னு சொல்லுவோம். ஸோ நான் சொல்கிறேன், இந்த உலகங்கிறது யார் அப்படின்னா, இட்ஸ் அ பர்செப்ஷன். உங்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு பர்செப்ஷன், உங்கள் மேலே அவநம்பிக்கையாக இருக்கக்கூடிய வைக்கிற விமர்சனம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளை நாம தான் நம்ப முடியும். நம்மளை நம்பலைன்னா இந்த சமூகம் நம்மளை ஒரு இடத்துல நம்பாது இல்லையா? இப்போ நான் பிக் பாஸில் இருக்கும்போது எல்லாரும் ஒன்று கேட்பாங்க, எப்படி சார் 100 நாள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னு கேட்குற விஷயம். என்னோடய முடிவுகள்லையும் என்னோடய பேச்சுலையும் எனக்கே நம்பிக்கை இல்லாமல் எனக்கே செல்ஃப் டவுட்டிங் இருந்துச்சுன்னா நான் எப்படி கிளாரிட்டியாக ஒரு வேலையை செய்ய முடியும்? நான் பேசுகிறதுல எனக்கே டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் டிபெண்ட் ஆகிடுவேன்ல. ஆமாம். அப்போ நான் தெளிவாக ஒரு விஷயம் இருந்தேன், தப்போ ரைட்டோ மக்கள் சொல்கிறத வெளில அக்செப்ட் பண்ணிப்போம். எனக்கு தெரியும் சரின்னு சொல்கிறத செஞ்சுக்கிட்டே போகிறோம். அதனால நான் அன்றைக்கி சொன்ன விமர்சனங்கள் இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. எனக்கு வேறு விதமாக இருக்குது, அவங்களுக்கு வேறையாக இருக்குது. எனக்கு வந்து நம்பர் கேமில் இருக்குது. அதாவது கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. சில பேர் கேட் ஓப்பன் பண்ணுறதுலேயே பிரச்சனை, எனக்கு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்பர் கேமில் இருக்குது, ஆருக்கு எவ்வளோ பிஸ்னஸுங்கிற நம்பர் கேமில் இருக்குது. அதில் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறேங்கிறதுக்கான விமர்சனம். அது ஆரி வச்சு ஹீரோவாகவே எடுக்க வேணான்னு சொல்லலை, என்ன நம்பர் கேமுக்குள்ளே அவர் ஃபிட்டின் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த நம்பர் கேம் எல்லாருக்கும் என்ன நம்பர்னு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக அந்த கால்குலேஷன் பண்ணி எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்களே. அது தெரியாமல் நம்ம மோதுறோம். இந்த ஃப்ரைடே எனக்கான நம்பர் கேம் என்ன நான் பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அது வந்து அந்த டெஸ்டினி இட் ஆல்வேஸ் ஒரு இடத்துக்கு நம்மளை சரியாக வேலை தான் செய்ய முடியும் இல்லையா? மக்கள் இப்போ ஃப்ரைடே ஓப்பனிங்க்கு எவ்வளோ பேர் வந்து படம் பார்ப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், அவர் ப்ரொடியூசராக முடிஞ்ச வரைக்கும் அவர் விளம்பரம் பண்ணுறாரு. இந்த இன்டர்வியூ குழு மூலிமா பார்த்துட்டு வரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வி ஆர் டேக்கிங் தட் எஃபோர்ட் டு ரீச் பீப்புள். பட் கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியாது. அது வந்து இட்ஸ் அ டெஸ்டினி, அஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதா இல்லையா? ஸோ அதனால் அதை யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நாம் இதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்க தேவையே இல்லை. இந்த விமர்சனம் இருக்குது, என்னை நோக்கி வைக்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களும் நோக்கி வைக்கிறாங்க. இதுக்கு பயந்து ஓடிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். பயப்படாதீங்க. அதில் என்ன நீங்கள் திருத்திக்கிற விஷயமா இருக்கா திருத்திக்கிங்க. இவங்க கொடுக்குற பயத்தில் உங்கள் தன்னம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. ஏன்னா இது உண்மை இல்லை, இது வைக்கப்படுற விமர்சனம், இது நீங்கள் கிடையாது. ஏன்னா அந்த பயம் நமக்கு ஆடன் ஆக என்ன ஆகிடும், நமக்கே நம்ம மேலே செல்ஃப் டவுட் வராமல், நம்ம இல்லையோ நம்மளால் பண்ண முடியாதோ அப்படிங்கிற நமக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். நான் அன்றைக்கி குழப்பத்தில் பேசலை, ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இங்கே தான் இருப்பேன், நான் சாகிற வரைக்கும் இதே வேலை தான் நான் செய்வேன், வேறு வேலையும் செய்வேன். ஆனால் எனக்கு பிடிச்ச வேலை பிடிச்சி நான் இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன். நான் ஒரு நல்ல படம் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? என்னை அழிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இவன் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால என்ன நடக்க போகுது? நான் யாரோட வாழ்க்கையாவது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு தடையாக இருக்குமா? இல்லை யாரும் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? அது எதுவுமே இல்லைல்ல. அப்போது இங்கே எளியவன் வாழ்ந்தாதான் இங்கே ஒரு இடத்துல இந்த சமூகமே ஆரோக்கியமாக இருக்கும்.
இருக்கிறவங்க மட்டுமே ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தா இல்லாதவன் அப்போ வந்து அவனுக்கான இடம் எங்கே இருக்குது இந்த உலகத்தில்? இல்லையா? ஏழை பணக்காரன் ஆகணும்னு தான் எல்லாரும் விரும்புவோம். பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகணும்னு எல்லாரும் விரும்புவாங்க. கண்டிப்பா. சைக்கிளில் போனவன் வந்து ஃப்ளைட்டில் போகணும்னு நினைக்கிறதான வளர்ச்சி. ஆமாம். ஃப்ளைட்டில் போனவன் திருப்பி இன்னொரு ஃப்ளைட்டை ஓன் பண்ணி வச்சுப்பான், விலைக்கு ஃப்ளைட்டு வாங்குவான். அது வேற வளர்ச்சி இல்லைங்களா? ரிச் ஹேஸ் டு பி ரிச்சஸ்ட் பட் புவர் ஹேஸ் டு ரீச். அவன் வந்து ரிச்சாக ரீச் பண்ணணும்ல. ஆமாம். அதுதானே நமக்கு வாழ்க்கையோட சக்ஸஸ்ஸு. இல்லாதவன் வந்து இருக்கிறவரை மாறணும்ல. அப்போ அதுக்கு எப்படி நமக்கு வந்து அவன்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதை தான் சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து இவன் வரணும், இவர் வரக்கூடாது, இவர் ஜெயிச்சிடக்கூடாது, இவர் படம் ஓடக்கூடாது, அப்படி ஏன் நம்ம நினைக்கிறோம்? அது அந்த தனிப்பட்ட விமர்சனங்களோ தாக்குதல்களோ இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த சினிமா நல்லா இருக்குங்கிறதுக்கான விஷயந்தான். ஏன்னா இது எனக்காக மட்டும் நான் பேசலை. இது மாதிரி 1008 பிரச்சனைக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர்னால் சொல்ல முடியுது, சில பேர்னால் சொல்ல முடியல. இப்போ நான் அந்த மேடையில் சொல்லணும்னு நினச்ச விஷயம், யாரை நம்பி சார் இந்த படம் எடுத்தீங்கன்னு கேட்டால், யாரை நம்பி எடுக்கணும்னா எனக்கு ஓட்டு போட்ட மக்களை நம்பி தான் சார் படம் எடுத்துருக்கேன். வந்து யார் இந்த படம் வந்து பார்ப்பாங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஆரிய மறந்துட்டாங்க. இப்போ நான் போய் இப்போ இந்த இன்டர்வியூலே நான் சொல்கிறேன், உங்களை எப்படி சார் ஞாபகம் வச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? சீசன் முடிஞ்ச 9 சீசன் வந்துடுது சார், 10வது சீசன் வரப்போகுது சார், 4th சீசனில் இருக்கிறவங்க எப்படி சார் ஞாபகம் வச்சுப்பாங்களா அப்படின்னு ஒருத்தர் உங்களோட கேள்வி கேட்டால் இதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? என்னை ஞாபகம் வச்சுருக்காங்களா இல்லையான்னு நான் ஒரு படம் எடுத்து நான் தேட்டருக்கு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி அதை அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தானே இதுக்கு ரிசல்ட் சொல்ல முடியும். வருவாங்கன்னு நம்ம நம்புவோம், வரமாட்டாங்கன்னு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? அவ்வளோதான் நம்ம கேட்குறோம். யார் இந்த படம் பார்க்கணுங்கிற டிசிஷனை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அதை ஏன் இந்த படம் போகணும் போக வேணாம், ஏன் இவரை வச்சு எடுக்கணும் எடுக்க வேணாங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல. இங்கே இப்போ அந்த விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க? அவருக்கு நிறைய சம்பளம் சார், அவ்வளோ பிஸ்னஸே இல்லை, இல்லைன்னா அவ்வளோ செலவு பண்ணி ஏன் அந்த ஹீரோ வச்சு படம் எடுத்தீங்க, அதனால தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? நான் இன்னொரு இன்டர்வியூவில் கூட அதான் சொன்னேன். இல்லாத புது பையனை வச்சு படம் எடுத்தால் ஏன் சார் புது பையன்லாம் வச்சு படம் எடுக்கிறீங்கிறாங்க இல்லையா? ரெண்டு பேருமே ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து பிஸ்னஸ்ங்கிறது ஒன்றா வந்து இங்கே எல்லாமே வந்து உருவாக தான் ஆயிருக்கே தவிர ஏற்கனவே இருந்து நடக்கலை இல்லையா? காந்தாரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு வரும்போதே அந்த படம் ஓடுன்னு யாராவது நம்பினாங்களா? அது கன்னடா ஹீரோ இங்கே யாருமே பார்த்ததில்ல அவரை இல்லையா? பார்ட் 1 வந்துச்சு, நல்ல கலெக்ஷன் ஆச்சு. பார்ட் 2 வந்துச்சு, பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இங்கே எல்லாமே வந்து நல்ல படம் கொடுத்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸில் யார் உங்கள் பேர் சொல்லுங்கள், டக்குன்னு நடித்தவங்க பேர் சொல்லுங்கள். நான் டக்குன்னு கேட்டால் நிறைய பேர் ஞாபகத்தில் இருக்காது. மஞ்சுமல் பாய்ஸ் தெரியும், எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு 5 ஆர்டிஸ்ட் பேர் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஷோபின்னா தெரியும், ஏன்னா அவர் இப்போ இதில் நடித்ததுனால, கூலியில் நடித்ததுனால நிறைய. அதுக்கு முன்னாடி நடித்தவங்களோட பேர் கேளுங்களேன், நிறைய பேர் தெரியாது. ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் எல்லோரும் நம்ம கொண்டாடணும், ஓடணும். ஏன்னா படம் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு யார் நடிச்சிருக்காங்க நடிக்கலைங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு படம் நல்லா இருக்கணும், அப்புறம் சரியாக அதை விளம்பரப்படுத்தணும், அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா அந்த மேஜிக் நடக்கும். we are all waiting for that magic should happen. every actor, every ஒவ்வொரு கலைஞர்களுமே அவங்க வெயிட் பண்ணுறது the magic should happen in their life. அதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. எவ்ரிபடி அது மாதிரி நாங்கள் என்னோட மேஜிக்காக ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் February 27th of Friday. கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேன் சார், கண்டிப்பாக படம். ஓகே, சூப்பர் சார். ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்லை சார், எனக்கு நீங்கள் சொல்கிற லைஃப் லெசன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்படி எனக்கு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இருக்குது. உங்கள் இன்டர்வியூ பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு மாதிரி லைஃப் லெசன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு கவுன்சிலிங் போன மாதிரி ஃபீல் ஆகுது சார் எனக்கு. ஸ்கூல் வாத்தியாராகிடுச்சு அப்படிலாம் இல்லை சார், ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குது சார், சூதிங்காக இருக்குது அப்படி ஒரு மாதிரி. ஸோ நீங்கள் பேசும்போது தான் நான் கேட்கணும்னு நினச்சேன், நிறைய விஷயங்கள் என்னதான் நீங்கள் வந்துட்டு வெளியே பேசினாலுமே, வெளியே வந்துட்டு உங்களோட வே ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு மற்றவங்களுக்கு அடிக்கிற மாதிரி அப்படி பேசினாலுமே டஃபஸ்டான பார்ட் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட கெரியராக இருக்கட்டும், உங்களோட லைஃப்லேயே இருக்கட்டும், யாராவது ஒரு ஆள் வந்துட்டு என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா யார்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எனக்கு ஃபஸ்ட்டு என் கூட இருக்கிறது ஃபஸ்ட்டு நான். இது ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா,
ஃபஸ்ட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்ம எல்லாரும் தேடுறது நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு, ஒரு ஃபிசிக்கலாக இன்னொருத்தரை நம்ம தேடுவோம். நானும் தேடுறேன், நான் இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி போராடக்கூடிய மனிதர்களுக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம ஃபேமிலி இருப்பாங்க, அவங்கக்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாது, அவங்க பயந்துக்குவாங்க. ஆமாம். அப்போ உங்களுக்கு ஒன்றா யார்கிட்ட சார் சொல்கிறீங்க? என்கிட்ட தான் சொல்லுவேன். ஓகே. அதனால தான் நான் சொல்கிறேன், அது நிறைய இடங்களில் வந்து அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, நம்மளை நாமே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி ஷேப் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய கிக்கு. ஓகே, இதுதான் பிரச்சனை, ஓகே செல்ஃப் பண்ணுங்க. ஸோ வீட்டில் அவங்க சொன்னால் அதெல்லாம் வருத்தப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. மேலும் அவங்க கவலைப்பட வைக்கிறதுக்காக நம்ம ஏன் ஒரு வேலையை செய்யணும்? ஸோ எனக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு இடத்துக்கு அது அந்த வெண்ட் அவுட் இருந்துச்சு. அப்பா இருந்ததுக்கப்புறம் அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்ததுக்கப்புறம் இப்போ அந்த இடத்த என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு பெரிய பில்லராக வந்து இருக்கா. ஏன்னா எதுனாலும் நம்ம ஒரு இடத்துக்கு என்னோட ரொம்ப ஈஸியாக எடுத்துப்போம். விடு எவ்ரி திங்ஸ் ஓகே ஃபைன், நத்திங் டு வரி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எவ்ரிடே நம்ம காலையிலேருந்து வெளில வரும்போது அந்த தன்னம்பிக்கையை யாருக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னா, ஓகே இவங்களுக்காக வேலை செய்கிறோம், அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக ஃபாஸ்ட்டாக ஆகணுன்னு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்த என் ஒய்ஃப் எனக்கு கொடுக்குறா. அப்புறம் என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு, ஸோ அவங்க ஒரு இடத்துக்கு ஃபில் பண்ணுறாங்க. அப்புறம் என் கூட ட்ராவல் ஆகிற மெயினாக நான் சொல்லணுன்னா வந்து சேதோண்ணா. ஸோ அவர் வந்து நாங்கள் ஒன்றும் ரூம்மேட்டாக தான் இருந்தோம். ஆமாம், அவர் எனக்கு சீனியர், எங்கள் அண்ணன் செட் அவர். ஸோ நாங்களாம் ஒன்றா ரூம்மேட்டாக இருந்தோம். என்ன பண்ணணுன்னே தெரியாமல் எங்களுக்கு பெரிய கைடன்ஸ் இருந்தார் அப்போது. ஸோ இப்போ அவர் இப்போ என்னோட ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ நான் என்னோடய நிறைய வெண்ட் அவுட் வந்து வீட்டில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் கூட நான் அவர்கிட்ட தான் சொல்லி புலம்புவோம். ஓ அப்படியா? ஓகே. ஸோ அவர் ஓகேப்பா விடுப்பா அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு பிரதராக ஃப்ரெண்டாக ஒன்று சொல்கிறது இருக்குல்ல. ஸோ அதனால் அவர் ஒரு பெரிய எனக்கு பில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் நீங்கள் சொல்லும்போது, அதாவது நான் எனக்கு உள்ள விஷயத்த நான் எனக்கிட்டே தான் சொல்லிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம், நான் ஒரு பிக் பாஸில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பயங்கரமாக ஒரு இடத்துல போய் வெளியே போய் கார்டன் ஏரியில் போய் கத்தியிருப்பீங்க. அந்த ஒரு ஷவுட் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டோம். அது எதுக்கு சார் அந்த மாதிரி ஒரு விஷயம்? உங்களோட எமோஷன்ஸ் வந்து நீங்கள் வெளியே இது பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்களா? ஆமாம்மா, இப்போ உங்கள் எமோஷன்ஸ் வெளியே பண்ண சார் விட்டுருங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இது இந்த லெவலில் இந்த இன்டர்வியூவில் நான் இவ்வளோ பண்ணும்போது இதை சொல்கிறீங்க. நான் இதவே உங்களுக்கு 100 நாள் நான் உங்களை இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டெசிபல் மாறும். ஓகே. ஜாலியாக இருக்கிறது சீரியஸ் ஆகுது, சீரியஸ் ஆனது அக்ரெசிவ் ஆகுது, அக்ரெசிவ் ஆனது உங்களை வந்து ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது, ஹார்ட் ஹிட்டிங் ஹர்ட் ஆகுது, ஹர்ட் ஆகுறது பெயின் ஆகுது, பெயின் ஆனது உங்களுக்கு ஒரு இடத்துல வார்த்தையாக வரணும். அப்போ வார்த்தையாகவும் செயலாகவும் இன்னொருத்தரை அதை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நாமளே வெண்ட் அவுட் பண்ணிட்டா அவ்வளோதான். நம்ம இல்லைன்னா நம்ம இன்னொருத்தரை வார்த்தையாவோ செயலாவோ காயப்படுத்திடுவோம். அதை ஒரு இடத்துக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம், பலூனை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அடிக்கடி. இல்லைன்னா நம்ம போய் எங்கேயாவது கொட்டி ரியாக்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதனால் அன்னைக்கு நடந்ததோட உச்சக்கட்ட பஸ்ட் அவுட்டுங்கிறது வந்து அந்த பெயின் ஹர்ட் ஆனது எல்லாமே ஒரு இடத்துல அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால அது அப்படியே பஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. கத்தி எனக்கு நானே வந்து அடங்கிட்டேன். அது எப்பவுமே பண்ணுவீங்க? இல்லை, அது எப்போவுமே பண்ணதில்லை. அந்த மூமெண்ட்டில் எனக்கு அது தோணுச்சு, அது அவ்வளோதான். வந்து அது ஏன்னா அது யூ கான்ட் பிளான் சர்டன் திங்ஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில, ஓகேங்களா? அதனால எனக்கு அது யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இல்லை எனக்கு இது நடந்ததை கமல் சாராவது எனக்கு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஷோவில் அப்படி ஒன்று இருக்குல்ல, அதை என்னால் வார்த்தையாக டெலிவரி பண்ண முடியல. அப்போ ஒரு இடத்துல என்ன இருக்கும், ஒரு இடத்துல அங்கே உங்களுக்கு ஒரு இடத்துக்கு அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிறது வானமும் நீங்களும் தான். ஆமாம் இல்லையா? சுற்றி யாருமே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வானமும் மூவியை பார்த்துட்டு ஓகே, வெளியில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களும் உள்ளே வந்து நீ பண்ணது ரைட்டாக தப்பான்னு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. வெளில போனால் தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால அதோட பெரிய வெண்ட் அவுட் அது வந்து அது நிறைய பேருக்கு நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்கள் நான் போகும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கும் நிறைய இடங்கள் வந்து அப்போ கத்திடுறது, நான் போய் தனியாக கத்திட்டு வந்துடுறேன். தட் இஸ் அ குட் எக்ஸசைஸ். ஏன்னா நாங்கள் தேட்டர் எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய லாஃப் பண்ணுவோம், நிறைய சிரிக்க பழக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கும் மனசில், அது கேமரா முன்னாடி அது போகணுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஷைனஸ் போகணுன்னா முதல்ல சிரிக்கணும். ஒரு கூச்சம் இல்லாமல் வெவ்வேறு விதமாக
பைத்தியக்காரத்தனமாக கூட இருக்கும் பார்க்கும்போது வெளியில். அதை நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸே அப்படி தான் இருக்கும். ஸோ அது நாங்கள் தேட்டர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுமாதிரி சிரிக்க சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ விதமாக நீ சிரிக்கணும், அவ்வளோதான். அது அரை மணி நேரம் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அது ஒரு ப்ராசஸ்ஸு. அது மாதிரி இது கத்துறதுங்கிறது வந்து இன்னொரு விதமான மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகே. அப்போது இப்போ 2 minutes வந்து அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணி பார்ப்போமா சார்? எப்படிமா கத்தணுமா? சிரிக்கிறது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து சிரிங்க. ஓகே சார், நீங்களும் சரிங்க சார். நான் சிரிக்கிறேன், உங்களை பார்த்து நான் சிரிக்கிறேன். உங்களை காப்பி பண்ணுறேன் நான். சார் எனக்கு காப்பி பண்ணக்கூடாது சார். சார் அப்படியே ஓப்பனா சார் காப்பி பண்ணாது சார். காப்பி பண்ணாதீங்க சார். சரி சார், வேணாம் சார். சரி சார், வேணாம் சார். ஓகே ஓகே சார். வேணாம் சார், விட்டுலாம் சார், போதும். தெரியாம கேட்டேன். ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஸோ ஃபேவரட்ஸ் ஆஃப் அவங்களோட பார்த்தா இல்லை சார், ஒரு குட்டி செக்மெண்ட் பண்ணிட்டோம். இல்லை, இது முடிஞ்சு லாஃபிங். லாஃபிங் முடிஞ்சு சார். போதும் சார், நீங்கள் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. நான் சிரிக்கலைங்கிறாங்க. என்னங்க மக்களை இதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் எவ்வளோ இன்டர்வியூவில் எதுக்கு கமெண்ட்ஸ் போடுறீங்களோ இல்லையோ, அவங்கள மாதிரி நான் சிரிச்சனா இல்லையா நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ ஃபேவரட்ஸ் ஆஃப் ஆரி அண்ணா பார்த்துடலாமா சார்? ஸோ ஃபேவரட் ஆக்டர் வந்து கமல் சார், ரஜினி சார். கமல் சார் வந்துட்டு எனக்கு அடிக்கடி நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 4-5 தடவை அவர் பேர் சொல்லிட்டீங்க. ஸோ பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு. ஆமாம். ஓகே. கமல் சார் வந்து யூஸ்வலாக சின்ன வயசுல நான் ரஜினி சாரோட ஃபேன். ஓகே. அண்ணன் தான் கமல் சாரோட ஃபேன். அந்த வீட்டில் வந்து அந்த பீரோவில் வந்து இந்த பக்கம் ரஜினி ஃபோட்டோ இருக்குது, இந்த பக்கம் கமல் ஃபோட்டோ இருக்குது. ஓ அப்படியா? எங்கள் அண்ணன் ரஜினி ஃபோட்டோ கிழிச்சு விட்ருவாரு. ஸோ இந்த பக்கம் கமல் ஃபோட்டோ வந்து நான் கிழிச்சு விட்ருவேன். ஸோ அதனால் ஆனால் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பண்ண அந்த ஒர்க் இருக்குல்ல, அதை பற்றி தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ பிகம் வெரி கிரேட் ஃபேன் ஆஃப் கமல் சார். அண்ட் ரஜினி சார், த வே ஹீ கேரிட் ஹிம்செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல. ஸோ 2 பேர்கிட்டையும் கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்குது. ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வந்து எனக்கு தீபிகா படுகோன் பிடிக்கும். அண்ட் சாய் பல்லவி. ஓகே. அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லைவாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இவங்க கூட கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னா யார்? தீபிகா படுகோனோட பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாய் பல்லவியோட பண்ணணும். ஏன்னா அது நடிப்பு பேய். அது அந்த பக்கம் ஆமாம், எவ்வளோ ஆக்டர் இருந்தால் கூட அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சின்ன எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கும், அப்படியே கில் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து விஜய் டிவியில் அந்த ஷோ, அந்த டான்ஸிங் ஷோ ஒன்று நடந்துச்சு, இவங்களில் யார் பிரபுதேவாலும். அவங்க பண்ணும்போதே அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்போயே பார்த்துருக்கேன். நான் அப்போவே சொன்னேன், இந்த பொண்ணு பெரிய பெர்ஃபார்மராக வருவாங்க. அண்ட் பெருசாக சினிமாவில் வந்து வந்தாங்கன்னா பயங்கரமாக ரூல் பண்ணுவாங்க. நான் அப்போவே சொன்னேன். ஏன்னா அவங்களோட ஸ்டேஜ் ஹோல்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஐஸ்வர்யா ராயோட டான்ஸிங் அந்த பர்ஃபெக்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பாடி தின்னாக இருப்பாங்க. அந்த டான்ஸுக்குன்னு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும்ல, இதுக்கு மேலே இந்த மீட்டர் ஆட முடியாதுங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டைல், அந்த இதெல்லாம். அதோட இன்னொரு வேர்ஷன் வந்து சாய் பல்லவி வந்து எமோஷனலாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அவங்க டான்ஸ் வந்து. இவங்க வந்து சினிமாவில் வந்து இவங்கள மாதிரி அட்மையர் பாயிண்டில் இருக்கும், இது எமோஷன் கனெக்டில் இருக்கும். தெர் இஸ் அ 2 டிஃப்ரென்ஸு. அது சினிமா பிரம்மாண்டமாக இந்த ஹீரோயின் நல்லா அடிக்காங்களா, எக்ஸ்ட்ரா அப்படி இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணலாம் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ். இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ஷன். 2 பேருமே 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு. அண்ட் டான்ஸ் கொரியோகிராஃப் வந்து டான்ஸ் ஸ்டேஜிங் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பாடி லாங்குவேஜ், அந்த எமோஷன்ஸுக்கு, அந்த சாங் எக்ஸ்ப்ரெஷனில் உயிரோட்டமாக பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறாங்க. ஆல் டைம் ஃபேவரட் மூவி? நாயகன் அண்டு பாஷா. ரஜினி சாரே விட்டு கொடுக்க மாட்டேன். இல்லை, 2 வேறு மீட்டர் ஆக்சுவலாக. ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோவாக அவர் இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும்ல, இந்த பக்கம் பர்ஃபார்மன்ஸாக இந்த பக்கம் ஒன்று இருக்கும். ஸோ இது 2மே வேறு மீட்டர் ஆக்சுவலாக. ஆக்டர் ஷூட்டில் நீ 2 பேருமே மிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஃபேவரட் சாங் என்ன சார்? ஆல் டைம் நீங்கள் கேட்குற, அடிக்கடி இந்த பாட்டு ஒன்று கேட்பேன், ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தாலும் அந்த பாட்டு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரினா என்ன பாட்டு? அடிக்கடி பாட்டு ரஹ்மான் சார், இளையராஜா சாங் வந்து வண்டியில் போனால் அந்த மாதிரி பாடல்கள் தான். ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ இது? ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ்.
ஓகே. நான் உள்ளே போயிட்டு நான் வெளில வந்துட்டு அப்புறம் நான் எந்த ஷோ சொல்ல முடியும்? வாத்தமிழவா. ஸோ அது ரியாலிட்டி ஷோ கிடையாதுல்ல, ஓகே. அது வந்து டிபேட் ஷோ. ரியாலிட்டி ஷோ நீங்கள் கேட்டதுனால ஆமாம் ஆமாம். ஓகே. ஃபேவரட் டிபேட் ஷோன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது ஒன்று தான் இருக்குது, அதான் சொல்லியிருக்கேன். ஆமாம், நீங்கள் இது மாதிரி கேள்வி கேட்டு குழப்பறாங்க ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ கேட்டதுனால நான் பிக் பாஸ், ஃபேவரட் டிபேட் ஷோ கேட்டுச்சுன்னா நான் வாத்தமிழவா சொல்லுவேன். கட் பண்ணிடுவோம் சொன்னாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த பொண்ணு பேசுனது எதையுமே கட் பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களுக்கு வந்து நீ ஒன்று பாரு, இந்த வந்ததுக்கப்புறம் நீ ஃபேமஸ் ஆகிடுவேன் பயங்கரமாக. தேங்க்யூ இந்த சார். இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம். ஆமாம், தேங்க்யூ சார். கடைசியாக எனக்கு பிடிச்ச ஒரு கொஷின், ஃபேவரட் ஃபுட். பையன் யாருன்னு கேட்டால் எல்லாரும் நீ ஃபேமஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் இந்த சிரிப்பு, வேணாம் சார். இதை அப்படியே எல்லாரும் இமிட்டேட் பண்ணுவாங்க பாருங்க. நிறைய எமோஜி போடுங்க பாருங்கலாம் வந்து. சார் வேணாம். ஃபேவரட் ஃபுட் சார். பால் கொழுக்கட்டை பிடிக்கும். பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை பிடிக்கும். அப்புறம் வந்து ராகி கூழ். அதெல்லாம் ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபுட்டு சார். ரொம்ப ராகி கூழ். அதுக்கப்புறம் எனக்கு பூரண கொழுக்கட்டை பிடிக்கும். ஓகே. கொழுக்கட்டைக்குள்ளே அந்த பூரணை வச்சு இதெல்லாம் பிடிக்கும். ஓகே. ஸ்வீட்ஸ் தான் அதிகமாக பிடிக்கும் அதுக்குள்ள. ஸ்வீட்ஸ் இப்போ அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதுதான் நான் பிடிக்கும். சாப்பிட்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு நாஸ்டாலஜி இருக்கும்ல, அது மாதிரி கருப்பட்டியில் செஞ்சு கொடுப்பாங்க அந்த பால் கொழுக்கட்டை, அது பிடிக்கும். அது வந்து அது மாதிரி கூழ், மெயினாக கஞ்சி, ராகி கூழ், ராகி தோசை, மில்லட்ஸ் எல்லாமே என்னோடய ஃபேவரட் ஃபுட். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் திங்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலரி உங்களுக்கு என்ன சார்? நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினராக தான் சேலரி வாங்கினேன். ஸோ அப்போ எவ்வளோ வாங்கினேன்? 5000 ரூபாயோ நினைக்கிறேன். 5,000. சினிமாவுக்கு நான் வந்து வாங்கினது வந்து பாய்ஸ் படத்துக்கு வந்து என்னை அட்மாஸ்பியர் இன்றைக்கி கூப்பிட்டு போனாங்க. எனக்கு அப்படி ஒரு வேலைக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அந்த சாங்கில் எல்லாம் க்ரௌடுக்கெல்லாம் ஆள் சேர்ப்பாங்கல்ல, ஆமாம், ரிச் பாய்ஸ், அதெல்லாம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நடி கூப்பிட்டாங்க, கிளம்பி போயிட்டேன். அப்புறம் பார்த்தா அது ரிச் பாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தெரிஞ்சால் இந்த உலகம் என்றைக்கோ ஒரு ஞாபகம் வச்சு இவன் அப்படி வந்தான்ல, இவன் தான் அந்த ஸ்க்ரீன்லான்னு சொல்லி பின்னாடி போய் நின்றுப்பேன் நான். ஸோ அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சிங்களா சார்? அப்போது அந்த மாதிரி அப்படியே தான் யோசித்தேன் நான். ஓகே. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து நின்னா இந்த ஹீரோ பக்கத்தில் இவர் இதுக்காக நின்றுட்டுருக்காருன்னு சொல்லுவாங்க. இவர் நம்ம ஒரு வேளை நம்ம ஹீரோ ஆகிட்டோம்னா இதெல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த உலகம் சொல்லும்ல, அதனால் தெரியக்கூடாது, பின்னாடி போய் நின்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூப்பிட்டு வந்து நிற்பாங்க. நான் அப்படியே பின்னாடி போய் நின்றுப்பேன். அது ரன் படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூப்பிட்டு முன்னாடி நிற்பாங்க. ரன்லலாம் நீங்கள் இருந்தீங்களா சார்? ஆமாம், நான் இருந்தேன். ஆனால் கண்டுபிடிங்க, உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன். அப்படியா? ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல. ரன்னா நான் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா நேர்களே உங்களுக்கு தான். கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக 1 லட்ச ரூபா வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு கார் வந்து இது வாங்கினேன், மேட்டிஸ். ஓகே. ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கினேன் சென்னைக்கு வந்து ஒரு 800 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் யமஹா பைக் வாங்கினேன், அது இன்னும் என்கிட்ட இருக்குது. அது 87-88 மாடல் அது. ஸோ அதுக்கப்புறமா நான் வாங்கினது மேட்டிஸ் கார். ஃபர்ஸ்ட் திங் யூ ரெக்ரெட் இன் யுவர் லைஃப்? லவ் பிரேக்கப். நான் பிரேக்கப் சொன்னதுக்கு நீ பிரேக்கப் நீ ரியாக்ட் பண்ண பார்த்தியா? அதுதான் பியூட்டி. நான் ஏதோ ஒன்றை பிரேக்கப் பண்ண மாதிரி. இல்லை சார். ஓகே. எப்போ சார்? என்னோட ஸ்கூல் கிரஷ் பிரேக்கப். ஸ்கூல் கிரஷ்? ஆமாம். ஸ்கூல்ல? ஆமாம். ஓகே. அவங்க பேர் நம்ம சொன்னது ஏற்றுக்கலைன்னா அது பிரேக்கப் தானே. ஓ, ஸோ லவ் பண்ணலையா சார் அப்போ? நான் லவ் பண்ணது அவங்களுக்கு தெரியலன்னா அது பிரேக்கப் தானே. ஓ மை காட். அது தனியாக இன்டர்வியூவாக போகும், அதனால தான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னேன். ஓகே. ஓகே சார். இப்போ ரீசெண்டாக வந்து உங்களோட பேச்சு இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆரியனா வந்து பாலிடிக்ஸ் வருவாங்களா, வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கட்டாயம் கட்சி ஆரம்பிங்க, நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். உங்களோட கொள்கை பட்சத்தில் நான் வரேன். என்னோட கட்சியிலையா சார்? என்னம்மா நீ என்னம்மா அசால்ட்டாக பேசிட்டேன்? உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது. 1 மணி நேரமாக என்னை வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கேன், மக்களை எப்படி என்டர்டெயின் பண்ணியிருக்கேன், எவ்வளோ விதவிதமாக சிரிச்சிருக்கேன். இதுக்காகவே உனக்கு ஓட்டு போடுவாங்க சார். இதுக்காகவே ஓட்டு போடுவோம். என்னப்பா? ஓகே. 2026 வரப்போகுது. ஸ்மைலிங் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிப்போம். ஓகே சார். கண்டிப்பாக ஆரம்பிச்சு நம்ம 2 பேரும் பண்ணலாம் சார். ஷோவாகவே பண்ணலாம் சார். பயங்கரமாக ஹிட் ஆகும். ஆமாம். வாத்தமிழாவோட ஹிட் சார். அது வாத்தமிழாவோட ஹிட். ப்ரொடியூசருக்கு அல்ல வந்து நீ ஆப்போசிட். ஓகே. ஓகே. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ விஜய் சார் வந்துட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ இது பற்றி உங்களோட கருத்து ஏதாவது இருக்கா? எலெக்ஷன் நிற்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ யாருக்கு மக்கள் ஓட்டு போடணுமோ நீங்கள் யோசிச்சு அவங்களுக்கு உங்கள் வாக்கை கொடுங்க. ஓகே. நான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்ல வேண்டியது, எனக்கு வாக்கு போட்ட வாக்காளர்களாகிய நீங்கள்
பிப்ரவரி 27 படத்தை பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ நிறைவாக ஒரு கேள்வியோட முடிச்சிடறேன். ஸோ 4th ஃப்ளோர் இந்த படம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு ட்ரைலர்லாம். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்துட்டு மக்கள் வந்துட்டு படம் பயங்கரமாக வந்திருக்குமா? ஓகே சார். ஓகே, ஸோ இந்த படத்தை வந்துட்டு மக்கள் வந்து தியேட்டரில் பார்த்துட்டு வெளியே போகும்போது இந்த ஒரு இம்பாக்டோட போவாங்க, இந்த ஒரு எமோஷனோட போவாங்க அப்படின்ற மாதிரினா என்ன ஃபீல்? லைஃப்பில் ட்ரீம் எல்லாரும் கனவோட தான் நம்ம வரோம். ஆமாம். ஸோ கனவுக்கு இங்கே ஒரு உயிர் இருக்குது. ஸோ அதனால் கனவு வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்காதீங்க. ஸோ அதனால் உங்கள் இன்ஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் இன்ஸ்டிங் நிறைய நேரங்களில் நல்லதாக சொல்லும், ஸோ நல்லதாக வழி நடத்தும். ஸோ அந்த மாதிரி இந்த தீரனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிங் மாதிரி உங்கள் லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட், சேஞ்ச் பண்ணுற ட்ரீம் எது வேணால் நடக்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு டேக் அவேவாக ட்ரீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்துல் கலாம் சொன்னதான். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் வச்சுருக்கீங்க? அப்பா, நான் வெறித்தனமாக வெயிட் பண்ணுற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுது. வெறித்தனமான கேள்வி கேட்டுருச்சு. ஸோ அடுத்து வந்து மில்டன் சாரோட படம் கோலிஸோட ஃப்ரான்ச்சைஸ் களத்தில் இறங்கியிருக்கோம். ஓகே. ஸோ காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், நான் பரத், அதுக்கப்புறம் பால் டப்பா, அப்புறம் கிஷோர், அம்மு அபிராமி, அப்புறம் தெலுங்குலேருந்து வந்து ராஜ் தருண் அண்ட் சுனில் சார், சாம்சியஸ் மியூசிக்கு. ஓகே. ஸோ என்டையர் கேஸ்ட், வேடன் வந்து ஒரு சாங் வந்து எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அதனால் கரண்ட் ட்ரெண்டுக்கான ஒரு படமாக, ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ஒரு படமாக நல்லா வந்திருக்கு. செம்மையாக உண்மையாகவே வெறித்தனமாக இருக்கும். ஓகே. ஸோ படம் வந்து நாடி நரம்பெல்லாம் அப்படி புடச்சிக்கிட்டு ஆகிடும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது. ஸோ நல்ல படமாக வந்திருக்கு. சீக்கிரம் ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுதான் அடுத்த படமாக வருது. அடுத்து கேட்கணும், வேறு பண்ணுறீங்களான்னு கேட்கணும். நிஜமாக சீரியஸாக தான் சொல்கிறேன். நீ சிரிச்சது பார்த்தா ஐயோ என்ன இந்த அதுக்கப்புறம் எங்கள் படம் பண்ண போகிறாரு மனநிலை கேட்க சார். அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அடுத்து அந்த கேள்வி சீரியஸாக கேட்டுருங்க. அடுத்து வேறு ஏதாவது நீ கேள்வி கேட்கறதுனால இந்த வெக்கப்படது நல்லா இருக்குமா? ஆக்சுவலாக வந்து ஷை மேலே கீழெல்லாம் ஏறி. ஸோ அடுத்த படம் வந்து இதுக்கப்புறம் எனக்கு வெக்க வந்துச்சு. நீ ஸோ நானும் விமலும் ஒரு படம் பண்ணுறோம், சிம்புதேவன் சார் டைரக்ஷனில். ஓகே. சுகுமார் அவர் கேமரா பண்ணுறாரு, இமான் சார் மியூசிக்கு. ஸோ அந்த படம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குமா. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹன்சிகாவும் ஒரு படம் பண்ணுறோம். ஓ ஓகே சார். ஸோ அந்த படம் வந்து 96 ப்ரொடியூசர் நந்தகோபால் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஈகோ சார் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஜிப்ரான் மியூசிக்கு. ஸோ அதுவும் முடிஞ்சு வேலை நடந்துட்டுருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நானும் 5 குறின்னு ஒரு படம் பண்ணுறோமா. ஸோ ஆன்சன் பால் அதோட போயிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து ஜேஎஸ்கே சாரோட ஒரு படம் பண்ணுறோமா. அதுக்கப்புறம் குட் வைஃப் வெப் சீரிஸ் வந்து ஒரு பார்ட் 2 ஸ்டார்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் 2 படம் இன்னும் ஆனால் வந்து பேர் வைக்கலாமா, அவ்வளோதான். பேர் வைக்க அவ்வளோதாங்க சார். அவ்வளோதான் சார். சார் என்ன சார் இப்போதான் நான் கேட்டு முடிச்சேன். டிவி ஷோஸ்க்குள்ளே போயிட்டீங்களே சார், இதுக்கப்புறம் படத்துக்குள்ளே வருவீங்களா? இத்த படம் பின்னாடி வச்சிருக்கீங்களே சார். இல்லைப்பா, அது வந்து நீங்கள் பணிவாக சொல்லணுமா நீங்கள் சொல்லலாம் சார். எல்லாத்தையும் பணிவாக தான் நடந்துக்கிறதுனால நான் அது மரியாதையாக மெதுவாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படங்களும் நல்ல வெற்றி பெறணும். பிஹைண்ட் டாக்கிஸ் சார்பாக வந்துட்டு 4th ஃப்ளோர் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், இது எந்த ஃப்ளோர் நம்ம இன்டர்வியூ கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சார். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் கொடுக்குறோம். ஆனால் நீ 4th ஃப்ளோர் வந்து படம் பார்க்கணுமா? ஓகே சார். ப்ரெஸ்ஸுக்கு ஷோ இந்த பொண்ணுக்கு டிக்கெட்டை போட்டு தூக்கிட்டு வாங்கப்பா, செல்லத்தை பத்திரமா டிக்கெட் போட்டு தூக்கிட்டு வாங்க. இந்த பொண்ணோட ரிப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் யாரோட ரிப்போர்ட் எனக்கு தேவையில்லை. உனக்கு படம் முடிச்சிச்சுன்னா ஆல் சென்டர் படம் ஹிட்டு. கண்டிப்பாக சார். நான் சீரியஸாக சொல்கிறேன். அந்த ரன்னு 1 லட்சம் ரூபாய் மறந்துடுவானா சார்? ஆமாம் சார். பார்த்தீங்களா ஃபுல்லாக எப்படி வேறமாக இருக்கேன். காரியத்தில் கண்ணா இருக்காது தான் சொல்கிறேன். அதனால் இன்னைக்கு மத்தியானம் தான் ஷோ நினைக்கிறேன். நீங்கள் வந்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு எப்படி சீரியஸாக சொல்கிறேன், பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு வைப் ஃபீல் ஆகுது. உனக்கு படம் முடிச்சிச்சுன்னா ஆல் சென்டர் படம் ஃபீல் வந்து எனக்கு ஹிட் ஆகிடும். வீட்டிலே உட்காந்துருக்கேன், கால் மேலே கால் போட்டு படம் பிடிச்சிருச்சு ஹிட்டு தான் அப்படின்ட்டு. ஓகே சார். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கான்வோ. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு லைஃப் லெஸ்னாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.